வரவேற்பதன் மகிழ்ச்சி. நான் பவித்ரா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்வித்துறையை பத்தி ஆஃப்டர் 12th படிச்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, படிச்சு முடிச்சதும் ஒரு தொழில் முனைவோரா ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா தொழிற்கல்வி படிப்புகள் அவசியம். அதை பத்தின ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட பகிர்றதுக்காக அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வராக இருக்கக்கூடிய EM ஸ்ரீனிவாசன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா சார். இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்கள் நேயர்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு கோர்ஸ் நான் முடிக்கிறேன் அப்படின்னா முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் தொழிற்கல்வி முழுக்க முழுக்க அவங்களை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றின உங்களுடைய கருத்து? தொழிற்கல்வி இரண்டு வகைப்படுது. ஒன்று வந்து 10th முடித்து 11th 12th முடித்து 4 இயர்ஸில் BE முடிக்கக்கூடிய ஒரு கல்வி. நான் பேசுகிறது வந்து இன்ஜினியரிங் பற்றி. தொழிற்கல்வியில் அதர் ஸ்ட்ரீம் இருக்கலாம். நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் மட்டும் பேச வந்திருக்கிறேன். 4 வருடம் BE முடிக்கணும். BE முடிச்சாச்சுன்னா இன்ஜினியராக மாறிடலாம், பொறியாளராக மாறிடலாம். என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாமே 4 வருடம் முடித்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜினியர்ஸை விட மிட் லெவல் இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் தேவைப்படுறாங்க, சூப்பர்வைசர்ஸ் அந்த கேட்டகரியில். ஸோ இவங்க வந்து மேலே டிசைனில் இருப்பாங்க. தென் ஃபேக்ட்ரி லே அவுட்டில் வந்து டிசைன் அந்த சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய கேட்டகரிக்காக 3 வருட டிப்ளமோ இன்ஜினியர் இருக்காங்க. அவங்களே இன்ஜினியர் தான் சொல்கிறோம். ஸோ அரசு வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களை ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. BE முடித்தவங்களை வந்து இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ 4 ஆண்டு பட்டப்படிப்புகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட இணையாக 3 ஆண்டு டிப்ளமோ படிப்பு இருக்குது. இது வந்து எப்படி என்றால் 10ஆம் வகுப்பு முடித்த உடனே நேரடியாக வந்து அந்த 3 ஆண்டு படிப்பில் முதல் ஆண்டில் சேர்ந்துக்கலாம். அப்புறமா வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டால் +2 முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த தொழிற்கல்வி தான் வேணும்னா இவங்க வந்து நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேரலாம். இந்த டிப்ளமோ படிப்பு வந்து 3 ஆண்டுகள் படிப்பு, BE வந்து 4 இயர்ஸ். இப்போ வந்து தொழிற்கல்வியில குறிப்பா நீங்க பாலிடெக்னிக் பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருக்கீங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க. 10th முடிச்சுட்டு +1 படிக்கும்போது இடைநிற்றல் இல்ல அவங்க அதுல ஏதோ தவறிட்டாங்க அப்படின்னா அந்த 10th மார்க் அடிப்படையில் 10th மார்க் அடிப்படையில் இவங்க வந்து மீண்டும் வந்து இங்க வந்து பயில வரலாம். அதே போல் இப்போ 12th முடிக்க முடியாமலோ முடித்தாலோ எப்படினாலும் அந்த 10th மார்க்கை வச்சு இவங்க வந்து வந்துடலாம், படிக்க வரலாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 ஆண்டுகள் படிக்கணும். 12th வந்து முடிச்சவங்க 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 2 ஆண்டுகள் படித்தவங்க லேட்டரல் என்ட்ரி என்று அழைக்கப்படுறது. அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கா சார்? வித்தியாசம் வந்து ஏற்கனவே இவங்க வந்து +1 +2ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருவாங்க. இயற்பியல் வேதியியல் படிக்கிறதுனால அதுதான் இங்கே நாங்கள் முதலாம் ஆண்டில் சொல்லிக் கொடுப்போம். மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த +1 +2ல அதை கவர் பண்ணுறதுனால இவங்க 2ஆம் ஆண்டில் நேரடியாக ஜாயின் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் இருக்கு. இயர் வைஸ் தான் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர வேற எந்த வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் இயர் வைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க +1 +2 படிச்சுட்டு வராங்க இல்லையா, 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் முடிச்சுட்டு தான் இங்கே லேட்டராக வராங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஆண்டு வந்து அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். சார், பாலிடெக்னிக் கோர்சஸ்னால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சிவில், மெக்கானிக்கல், EEE, CE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படின்னு பேசிக் கோர் இது எல்லாமே கோர் தான். பட் அதை தாண்டி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 54 அரசு பாலிடெக்னிக் கல்லூரி 121 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு என்ன, இந்த கோர்சஸ் 100கணக்கான கோர்சஸ் இருந்தாலும் அடிப்படையான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூறியது போல் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த 5 வந்து ஃபண்டமெண்டல் கோர்சஸாக இருக்கும். எந்த கல்லூரியில் போனீங்கனாலும் இந்த 5 பேசிக் கோர்ஸ் இருக்கும். அதர் பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட AI கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க டிப்ளமோ லெவலில். எந்த அளவுக்கு அது போகும் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் கழித்து தான் தெரியும். இந்த ஆண்டு தான் முதல் முறையாக அது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதே போன்று ஸ்பெஷல் கோர்சஸும் இருக்குது. ஸ்பெஷல் கோர்ஸ் இந்த கோர் கோர்சஸில் இருந்து தான் அந்த இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல் சொல்லக்கூடிய இந்த 5 கோர்ஸில் இருந்தால் அதர் கோர்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சிவிலில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் அப்படின்னா கோர் மெக்கானிக்கல், பட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஆட்டோமொபைல் அப்படின்னா ஆட்டோமொபைல் டிப்ளமோ படிச்சிங்கன்னா ஒன்லி அவங்க வாகனத்துறை மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும். அதே இது மெக்கானிக்கல் வந்துட்டாங்கன்னா அதை ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது பண்ணிட்டோம்னா அவங்களும் ஆட்டோமொபைல் துறைக்கு போகலாம். அதான் அதோட ஃபண்டமெண்டல் திங். இப்போ எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும். இதை ஃபவுண்டேஷனாக வச்சுருப்பாங்க. இப்போ இதை தாண்டி நீங்கள் வந்து போகணும்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்கும். அதுக்கு போகணும்னா அடிஷ்னலாக படிக்கணும். ஸோ பேசிக்காக பார்த்தா சில கோர்சஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக வச்சுருப்போம். இப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பேசிக் கோர்ஸ். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அது வந்து இன்னொரு டிப்ளமோ. ஆனால் அது வந்து கொஞ்சம் குறுகிய படிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 5ஐயும் வந்து மேஜர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
மீதியெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். இந்த மேஜர் கோர்சஸ்லேருந்து மற்றதெல்லாம் பிரான்ச்சஸாக ஸ்பெஷலைசேஷனாக வருது. அது ஸ்பெஷலைசேஷன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும் போதே ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும், வேல்யூ ஆடடாக ஏதாவது பண்ணணும்னா எந்த மாதிரி சார் பண்ணலாம்? பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க, நமது மாண்புமிகு முதல்வருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ் தவிர வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய கோர்சஸ் ஆட் ஆன் கோர்சஸ் வந்து ஒவ்வொரு செமஸ்டருமே வழங்குறாங்க. முன்னால் அது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. தற்போது போன்ற லாஸ்ட் இயர்ல இருந்து பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து டிப்ளமோ மாணவர்களுக்கும் இந்த ஆட் ஆன் கோர்ஸ் வழங்கப்படுகிறது. அப்ப ஸ்கில் ஓரியன்டடா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெngthen ஆயிட்டாங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம். கண்டிப்பா. ஓகே சார். இப்போ வந்து தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப், இந்தியா பார்க்கும்போது இந்தியா ஸ்டார்ட் அப், மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நம்ம உள்ள இருக்கக்கூடிய இன்பில்ட் டேலண்ட்ஸ்க்கே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மாணவர்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம்? மாணவர்கள் அதான் இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த ஒரு சின்ன ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கோர்ஸுக்கு ஒரு அப்சைட் இருக்கும், அது அடுத்த இதில் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் வந்து டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னா எல்லாம் வந்து ஸ்டாண்ட்ஸ்டில் மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த படிப்பு படித்தாச்சுன்னா வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. அந்த படிப்பு படித்தவங்களுக்கு அந்த 2 வருஷம் முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர பூம். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஇ ஹோல்டர்ஸை தாண்டி டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு தான் வந்து ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ லாஸ்ட் இயரில் கடந்த ஆண்டில் படித்த எந்த மாணவருமே வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட். இப்போ நான் வேலை பார்க்குறது வந்து மைய தொழில்நுட்ப பயிலகம் சென்ட்ரல் பாலிடெக்னிக். அங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இதில் படித்த சிவில் எல்லா பிரான்ச்சஸில் உள்ள மாணவருக்கு அனைவருக்குமே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு. இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து வேலை வாய்ப்பு வந்து எங்கேயுமே குறைவு கிடையாது. டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து வேலை வாய்ப்பு அதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் நீட் வந்து அவங்களோட குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற இன்டர்ன்ஷிப் அண்ட் சிம்போசியம், கான்ஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பில்டப் பண்றாங்களா? எல்லாத்துக்குமே வழிவகை இருக்குது, பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடந்த ஆண்டு முதல்ல வந்து புதிய பாடத்திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே. அதில் எல்லா விதமான நீங்க சொல்லக்கூடியது இதற்கு அப்பாற்பட்டு ஸ்கில் ஓரியன்டான அனைத்து கோர்ஸ்களும் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் மேண்டேட்டரி ஆயிடுச்சு. முன்னால் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் மட்டும் இருக்கும், அகாடமிக் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சிலபஸ்க்குள்ளே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நீடு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் இயருக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே சிலபஸ் தான். இது வந்து கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட் எல்லாத்துக்கும் பாடத்திட்டம் புதுசாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த பாடத்திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா விதமான கோர்சஸுக்கும் தேவையான கோர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னால் அகாடமிக் பீப்புள் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. திஸ் டைம் தே இன்வால்வ்டு மோர் இண்டஸ்ட்ரியல் பீப்புள். ஸோ அவங்க எங்களுக்கு இதான் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கரிக்குலம் உருவாக்கப்பட்டது. அப்போ இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் இவர்கள் வந்து 6 செமஸ்டர் படிக்கிறாங்க. முதல் 5 செமஸ்டருமே அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து எவ்ரி செமஸ்டர். லாஸ்ட் செமஸ்டரில் வந்து அவங்க ஃபுல்லாகவே அந்த 6 மாதம் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் போகனாலும் அவங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் செமஸ்டர் அவங்க 5ஆவது செமஸ்டர் வந்தோடனே 6வது பருவம் படிப்பாங்க இல்லையா, 6th செமஸ்டர். அப்போ இவங்க வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் போகலாம். ஸோ தே கேன் கோ டைரக்ட்லி டு லேட்டர் என்ட்ரி டு தி பி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படிக்க வேணாம், லேட்டர் என்ட்ரி போயிடுவாங்க. அவங்க 3 இயர்ஸில் பி முடிச்சுடுவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரீம், அதுக்கு தேவையான இன்புட் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ தே கேன் பிகம் அ ஆண்டர்ப்ரனர் டே 1 இட்செல்ஃப் முடிக்கும் போது. அப்புறம் வந்து வேலை வாய்ப்புக்கான பயிற்சி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து 6 மாதம் இவங்க இஃப் தே ஆப்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகலாம். இந்த மாதிரியான புதிய பாடத்திட்டம் கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருக்கு, செயல்முறைக்கு வந்தாயிடுச்சு. ஓகே சார். சார் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இது சாண்ட்விச் கோர்சஸ் மாதிரி. சாண்ட்விச் கோர்ஸ் எப்பயுமே இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம நார்மலா படிக்கிற கோர்சஸையே வந்து நம்ம சாண்ட்விச்சை விட ரொம்ப அதிகமா நிறைய விஷயங்கள் அதிகமா இல்ல. ஏற்கனவே சாண்ட்விச் வந்து 2 பருவங்கள் 2 செமஸ்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவாங்க. இப்போ ஒரு செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் மட்டும் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்ல. சாண்ட்விச் வந்து அது தட் இஸ் a different pattern. இவங்க 3 இயர்ஸ் படிப்பாங்க, அவங்க 3.5 இயர்ஸ். அந்த 3.5 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் 2 ஸ்பெல்லில் ஒரு அவங்க 6 months + 6 months
1 year அவங்க they have to do industrial training. இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். சப்போஸ் ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க இண்டஸ்ட்ரியல் போக மாட்டாங்க, தே வில் ஆப்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ரூட். அந்த பார்த்து சூஸ் பண்ணவங்களுக்கு தனியாக அடிஷ்னல் பேப்பர்ஸ் இருக்கும், ஆட் ஆன் கோர்சஸ் இருக்கும். தே கேன் லேர்ன் இட் அண்ட் தே கேன் கோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் டைரக்ட்லி. ஓகே சார், இப்போ பாலிடெக்னிக் கோர்சஸ் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு ஒரு ஆண்டர்பிரினர், பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அவங்க ஹையர் எஜுகேஷன் பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்பிரினர், யார் சார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? This is that depends. ஏன்னா இது வந்து இது ஒரு மித்தா இருக்கு பேரண்ட்ஸ் மத்தியில. இதில் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி இது மித்துன்னு சொல்கிறத விட பாலிடெக்னிக் படிக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டில் அவங்க பாலிடெக்னிக் படிக்கிறாங்க, ஸோ 10th முடிக்கிறாங்க ஆர் 12th முடிக்கிறாங்க, தே என்டர் இன்டு பாலிடெக்னிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50-50 வந்து சிலபஸோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னா, தியரி பார்ட் 50%, 50% ப்ராக்டிக்கல். ஸோ இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து தரவாயிடுவாங்க. இந்த 3 yearsல தே கேன் லேர்ன் மோர் திங்ஸ் ப்ராக்டிக்கலி, நாட் பை லேர்னிங் ஒன்லி, பை டூயிங் ஆல்சோ. இதே இது நீங்கள் அங்கே இன்ஜினியரிங் போனீங்கன்னா தியரிட்டிக்கல் பார்த்து தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட லெவல் வந்து டிசைன் லெவல் தான். ஸோ இவங்க கோர்லேருந்து வருவாங்க. ஸோ முன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர் வர பசங்க வந்து டைரக்டாக பிஇ படிக்கிறவங்களோட ஷைன் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. பிகாஸ் இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். ஸோ அந்த 3 yearsல அவங்களுக்கு தே வில் கெட் இனஃப் ஃபவுண்டேஷன். எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும், அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, அந்த ஃபவுண்டேஷனோட போகும்போது அடுத்த லெவலில் அவங்க தே ஷைன். அவங்களுக்கான அரசு துறைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எல்லா அரசு துறையிலையும் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பான ஒரு மேண்டேட்ரி போஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும், பிடபிள்யூடி எக்ஸாம்பிள், எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிஎன்இபி, அங்கே என்ன அப்படின்னா டிப்ளமோ முடிச்சாங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், பிஇ முடிச்சாங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். பட் 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்கோப் தான், டெசிக்னேஷன் தான் மாறுதே தவிர எஸ் ஸ்கோப் இஸ் தேர். தென் அவங்க அங்கிருந்து ப்ரொமோட் ஆகி டிப்ளமோ முடிச்சு ஜேஇயா மாறுவாங்க, தே கேன் கெட் ப்ரொமோஷன். அவங்களுக்கு எப்படி சார் இன்டர்னல் எக்ஸாமா இருக்குமா இல்ல எல்லாருக்கும்? எல்லாருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் லெவல் இருக்கும். ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் இன்டர்வியூ வச்சு அவங்கள எடுத்துக்குவாங்க. ஏஇக்கு டிஃப்ரெண்ட் லெவல், இட் இஸ் சம்வாட் ஹையர் லெவல். பட் அவங்க தே கேன் கோ ஃபார் ப்ரொமோஷன். எப்படின்னா இவங்க இங்கே வந்து பார்ட் டைம் பிஇ பண்ணலாம். அடுத்தது டிப்ளமோ முடிச்சவங்க அங்கே நிற்க போகிறது இல்லை. இப்போ டிப்ளமோ முடிச்சிட்டாங்க 3 yearsல, தென் இஃப் தே வாண்ட் டு கண்டினியூ தே கேன் கோ டு பிஇ டைரக்ட்லி. ஸோ டைரக்டாக செகண்ட் இயர் போவாங்க. ஸோ தே கேன் கம்ப்ளீட் பிஇ இன் 3 years. ஸோ டிப்ளமோ 3 years, பிஇ 3 years. இன் 6 years தே கேன் அட்டைன் பிஇ ஆல்சோ. ஓகே சார். இப்போ வந்து இந்த இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எல்லா கல்லூரியிலும் இருக்கா? பிரைவேட்ல, கவர்மெண்ட் எய்டட்ல, கவர்மெண்ட்ல, எல்லா காலேஜஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்? அந்த வாய்ப்புகள் சம வாய்ப்பு தான். அரசு நிறுவனங்களில் படிக்கிறவங்க, அரசு உதவி பெறக்கூடிய எய்டட் காலேஜில், செல்ஃபில், எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ், சேம் ஆப்பர்ச்சுனிட்டி. பிளேஸ்மெண்ட்டுமே சேமாக தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட் சேமாக தான் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் தேர் குவாலிட்டி. ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ வந்து இவங்க வந்து இங்கே படிச்சுட்டு வந்து ஒருவேளை அப்ராட் போய் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கற்றுட்டு ஒரு 1 year கோர்சஸாக கூட ஸ்பெஷல் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் பேக் டு இந்தியா வந்து நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எந்த மாதிரி வாய்ப்பு? இங்கே டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்காங்க, மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. எஸ். அவங்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்கா? டிப்ளமோ லெவலில் தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அப்போ அண்டர் கிராஜுவேட் இங்கே முடிச்சுட்டு அவங்க அங்கே போகணுன்னா அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய கோர்சஸ் படிக்கிறதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது? நோ அந்த இஷ்யூஸ்லாம் எந்த பேரியருமே கிடையாது. டிப்ளமோ முடிச்சுட்டு அது மாதிரி டிப்ளமோ முடிக்கிறதுனால வரக்கூடிய டிராபேக்ஸ் கேட்குறீங்களா? நோ சச் டிராபேக்ஸ். ஏன்னா சில ஆர்ட்ஸ் காலேஜ்லலாம் படிச்சுட்டு 3 years கோர்சஸ் இங்கே முடிச்சுட்டு அங்கே போனால் இல்லை 4 years தான் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற போது 1 year கோர்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு பேரியர் வந்து டிப்ளமோ படிக்க இல்லை அந்த மாதிரியான பேரியர் எப்படி இருக்கும்னா, இவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு நேரடியாக அங்கே போய் ஹையர் எஜுகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு உள்ள ஃபவுண்டேஷன்லாம் பண்ணிட்டு தான் போக முடியும், டைரெக்டாக போக முடியும். அது எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ்? ஐ எம் வெரி சாரி, அந்த எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து இப்போ சொல்ல முடியாது. ஓகே சார், சொல்ல முடியல, சாரி. ஓகே சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். சிவில் சர்வீஸ் போகிறவங்க நிறையா பேர் பார்க்குறோம், அந்த மாதிரியான பீப்புள். அது டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்க கண்டிப்பாக வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பண்ணவே முடியாது சிவில் சர்வீசஸ். தே ஹேவ் டு கோ ஃபார் எனி டிகிரி. எனி டிகிரினா இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து சில யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் கேன் டூ ஐடி ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க.
நீங்கள் யூ நீட் நாட் கோ ஃபார் +2 +1 +2 இல்லாமல் டிப்ளமோ முடிச்சுட்டு சில யூனிவர்சிட்டிஸ், நாட் ஆல் யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தி ஆஃபர் BCA Bachelor of Computer Application only for not only for diploma holders also. So அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் they can go for the civil services. சார் அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களா அவங்கலாம்? இன்ஜினியரிங் சர்வீஸ் டிப்ளமோல கிடையாது, அது வந்து BE முடிச்சவங்களுக்கு. அப்போ வந்து டிப்ளமோ முடிச்சிட்டு BE முடிச்சிட்டு அடுத்து if they want to choose that path they have to go for higher education. ஓகே. So இந்த மாதிரி சில இடத்துல வந்து டிகிரி இஸ் மேண்டேட்டரி சொல்லுவாங்க. அந்த டிகிரி மேண்டேட்டரியா இருக்கும் பட்சத்தில் இவங்க டிப்ளமோ முடிக்கிறதோட நிறுத்தக்கூடாது. they have to go to BE. லேட்டர் என்ட்ரியில் அவங்க நேரடியாக 2ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி 3 ஆண்டுகளில் BE முடிச்சிடலாம். ஓகே. அண்ட் ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அண்ட் அதை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் ஃபேஷனான இதில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய முகம் அதிகமாக இருக்குது. ஆமாம். அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த வாய்ப்பை வந்து நான் வந்து பேசிக்கலாக வந்து மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் EC ரிலேட்டடாக ஃபுட் டெக்னாலஜி இஸ் தேர். என்ன அப்படின்னா அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எங்கள் கல்லூரிலையும் கிடையாது. அதோட இதை சொல்றதுக்கு நான் சரியான ஆள் I'm not suitable person. Okay sir. Other branches are there. Other than this basic engineering, special branches are in Chennai, like leather technology, chemical technology, printing technology, textile technology. Okay. And these technology courses are available only in Chennai. Special institutes are there. அவங்களோட வேலை வாய்ப்புகளும் பிரமாதமாக இருக்கும். அதுவும் நம்ம டிப்ளமோ ஸ்ட்ரீமில் வர்றதுனால. ஓகே. அப்போ சிப்பெட்லேயும் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது? சிப்பெட்லேயும் இருக்குது அந்த மாதிரி. அதில் எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கும்? அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வரல, அவங்க வந்து they are coming under சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. அவங்க பிளாஸ்டிக் டெக்னாலஜி சொல்லக்கூடிய கோர்சஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க, எஸ், அடுத்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் பிளாஸ்டிக்ல பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். டிப்ளமோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க டிப்ளமோ கெமிக்கல் படிக்கிறாங்க, அவங்க அடுத்த லெவல் போகணும்னா தே கேன் சூஸ் பி இன் பிளாஸ்டிக். முன்னால் என்ன அப்படின்னா சிவில் டிப்ளமா சிவில் படித்தா பிஇயில் சிவில் தான் படிக்க முடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நவ் AICT அப்படிங்கிற அந்த பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் டிப்ளமோ சிவில் படித்தவங்க மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். they can go for higher education. ரெண்டு பேஷன் கிராஸ் மேஜர் அப்படின்ற no there is no cross major. அந்த கிராஸ் மேஜர் இருந்துச்சு ஏலியரா. now all the barriers were cleared. அது வந்து என்னன்னா நீங்க எனி டிப்ளமோ படிச்சா எனி BE படிக்கலாம். ஓகே சார். சார் டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறாங்க, பட் நவரத்னா கம்பெனிஸ்ல தான் நான் போய் ஜாயின் பண்ணணும் சில பேர் ரொம்ப எய்மா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க, அதுக்கு நான் வந்து ஃபுல் ரெடி ஆகிறேன், ப்ரிப்பேர் ஆகிறேன். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் அது அவங்க எல்லாமே அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே என்ட்ரன்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் தான் எடுப்பாங்க. ஸோ தே ஹேவ் டு ப்ரிப்பேர் ஹார்ட்லி ஃபார் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். லைக் கேட். லைக் கேட் வந்து ஃபார் BE. பட் இவங்க இந்த டிப்ளமோ பொறுத்த மட்டும் டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் லெவல் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டே 1லேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா தே கேன் ஷைன் ஆர் தே கேன் கெட் த்ரூ. ஸோ 50% ப்ராக்டிக்கல், 50% வந்து தியரிட்டிக்கல் சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து எதில்? ப்ராக்டிக்கல் ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ் ப்ராக்டிக்கலில் தான் இருக்கும். அவங்களுக்கான லெபார்டரி அந்த இடங்கள் எல்லாமே நல்ல ஒரு வசதிகளோட எல்லாமே இருக்கணும். இதை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து நம்மளோட அரசோட கடமை மட்டும் இல்லை, AICTயோட கடமை. AICTங்கிறது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அவங்க தான் வந்து முதல்ல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதோட இனஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இப்போ என்னென்ன லேப் எல்லாம் இருக்கணும், ஸ்டாஃப் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ரெக்கமெண்டேஷன் ஒன்லி யூ கேன் ஸ்டார்ட் தி காலேஜ். ஸோ கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து ஆகணும். இல்லாட்டி இல்லை அப்படின்னா பீப்புள் ரிஜெக்ட். அஃப்கோர்ஸ் சார், ஏன்னா ப்ராக்டிக்கலாக அவங்க கற்றுக்கிற விஷயங்களே முடியும். கண்டிப்பாக. அதனால் லெபார்டரிஸ் வந்து மேண்டேட்ரி, எல்லா கோர்சஸ்க்கும் லெபார்டரிஸ் இருக்கும். ஓகே சார். ஸோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய இருக்குது. ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் நிறைய இருக்கு, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். அவங்க மேக்ஸிமம் எப்படி போறாங்க? BE போறாங்களா இல்லை டிப்ளமோ போறாங்களா? அவங்க ஒரு டிப்ளமோ முடிச்ச பசங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக கம்மியான ஒரு சேலரி கொடுத்துடலாம், ஆனால் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்களுக்கு போஸ்டிங் அதிகமாக கொடுக்கணும், சேலரி அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற போது அவங்க வந்து மோர் டுவர்ட்ஸ் அவங்க டிப்ளமோ போகிற மாதிரி ஒரு சர்வே இருக்குது. இல்லை டிப்ளமோ ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொல்கிறீங்க. யூ மீன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்? ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது. இன்னொன்று அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் லெவல் இன்ஜினியர்ஸ் இருக்கணும், மிட் லெவல் இன்ஜினியர்ஸ் இருக்கணும். ஸோ மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டிசைன் லெவலில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிம்பாங்க.
இப்போ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் அடுத்த லெவல் இருக்கும் இல்லையா, ஓகே ஸோ எங்களுக்கு சப்போர்ட்டிங் லெவல். அப்போ இங்கே வந்து 10 பேர் இருந்தாங்கன்னா இங்கே 100 பேர் இருக்கணும் இன்ஃபேக்ட். ஓகே ஓகே, அதாவது கவுண்ட் தான் அதிகமாகதே தவிர ஆமாம் ஆமாம் ஆமாம், வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே இன்னைக்கு இப்போ வந்து ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா, கொரோனா முடியும் போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கொரோனா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட். கவர்மெண்ட் காலேஜஸில் ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸுமே we are able to achieve 100% placement in all branches. ஓகே சார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு போகிறத விட கவர்மெண்ட் காலேஜஸில் இவ்வளோ சூப்பரான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இங்கே வரலாம். பட் பேரண்ட்ஸ் ஏன் ஹெசிடேட் ஆகிறாங்க கவர்மெண்ட் காலேஜஸ்? How to address this I don't know. அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து லோ ஃபீஸ் தான். டியூஷன் ஃபீஸ் நில். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்குமே டியூஷன் ஃபீஸே கிடையாது. நில் டியூஷன் ஃபீஸ். ஸ்பெஷல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு வெரி மினிமம் தான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பெர் இயர். ஸோ நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2000 to 2500 தான் எவ்ரி இயர். ஸோ 3 இயர்ஸ்க்கு அவங்க வந்து ஃபீஸ் அப்படின்னு பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 6000 and odd தான் இருக்கும். ஓகே ஓகே, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து. எக்ஸாம் ஃபீஸ் தனியாக இருக்கும். இது நான் சொல்கிறது நோ டியூஷன் ஃபீஸ். நோ டியூஷன் ஃபீஸ் இஸ் கலெக்டட். ஒன்லி டெவலப்மெண்ட் ஃபீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸஸ். வெரி மினிமம் ஃபீஸ். என்ன இஷ்யூ அப்படின்னா, முன்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக் 1000 odd number of 1058 staff were appointed. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும். லெபரட்டரிஸ் எல்லாமே நல்ல லெவலில் தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார். மோரோவர் இன்னும் என்ன அப்படின்னா, கவர்மெண்டில் படிக்க வரும்போது ஒரு அட்வான்டேஜ், இந்த 4வது செமஸ்டரில், அதாவது இந்த பையங்க செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போகும்போது, சாரி 3rd இயர் ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து 15,000 rupees ஒரு பையனுக்கு செலவு பண்ணுது. ஓகே ஓகே ஓகே. அது செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் 25 days ஃபுல் ஃப்ரீ. இவங்க எதுவுமே பே பண்ண வேண்டாம், காலேஜே பே பண்ணிடும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி அவைலபிள். இதெல்லாம் போய் சேரணும், பீப்புளுக்கு ரீச் ஆகிறதுனால. ஆமாம், 15,000 rupees பெர் ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ணி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் 25 days அதை மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இது வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. தே ஹேவ் டு கோ ஃபார் தேர் ஓன். ஆக்சுவலாக கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்காலர்ஷிப் ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை. ஸ்காலர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் அவைலபிள். தென் வந்து இன்டர்ன்ஷிப். தென் we are providing 6 months industrial training along with stipend. ஸோ நம்ம சும்மா சொல்லுவோம் இல்லையா, ஏர்ன் வைல் லேர்ன், அந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது இப்போ. ஓகே ஓகே ஓகே. ஓகே சார், பாலிடெக்னிக் துறையில் இத்தனை துறைகள் இருக்குது, மெயினாக இதுதான். அதை தாண்டி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பெற்றோர்களுக்கும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்தினீங்க. இங்கே வந்து இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ஏட்டுக்கல்வி முதல் ஏ நிகழ்ச்சியில் இன்னைக்கு தொழிற்கல்வியான பாலிடெக்னிக் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம். இதே மாதிரி ஆக்கப்பூர்வமான இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துரையாடல இணைவோம். நன்றி, வணக்கம். Sri Rangabhopati International School, CBSE, Senji. Veranda Race, banking மற்றும்